Dear students, good morning to everybody. Last class, last sessions என்ன பார்த்தோம்? Linked list பார்த்தோம். Linked list. Linked list வந்து single linked list. அதுல circular single linked list. அதுக்கு double linked list. அதுல circular double linked list. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஆபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே. இப்போ நியூ டாபிக் ஆரம்பிக்க போறோம். Stack. What do you mean stack? அதே மாதிரி stack corresponding வந்து queue. Queue இருக்கு. இப்போ first பார்க்கறது stack. Stack is an ordered list in which all insertion and deletion take place at one end, called top. இப்போ தான் stack. இப்போ this is a stack. இதான் stack னு சொல்றோம். It has the LIFO policy. LIFO or first in last out. It has a LIFO. LIFO னு என்ன அர்த்தம்? Last in first out. Last in first out. FIFO னு அர்த்தம் first in last out. First in last out. இப்போ என்ன பண்றோம்னா the stack is an order list in which all insertion and deletion take place at one end, called top. It has a LIFO or FIFO policy. LIFO னு அர்த்தம் last in first out. FIFO னு அர்த்தம் first in last out. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுதான் வந்து பாலிசி. This is a policies. That's a policy. ஓகே, சில புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா LFO கோல லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு அப்படி கொடுப்பாங்க, அல்லது என்ன ஃபர்ஸ்ட் கம் லாஸ்ட் சர்வ்டு அப்படி கொடுப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்லது ஃபர்ஸ்ட் கம் லாஸ்ட் சர்வ் கொடுப்பாங்க. நம்ம இதே எடுத்துக்கோ, லிஃபோவை எடுத்துக்கோ. ஓகே, ரைட். வாட் யூ மீன் லிஃபோ? அதாவது என்னன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். Last in first out. This is expansion. LIFO is a method of processing data in which last items entered are first to be removed. For example, stack னு சொல்றீங்க. ஸ்டாக்ல வந்து என்ன இன்சர்ஷன் டெலிஷன் ஒரே எண்ட்ல தான் நடக்கும். அந்த எண்டுக்கு பேர் வந்து என்ன டாப். இப்போ வந்து என்ன இன்சர்ஷன் டெலிஷன். இன்சர்ஷன் டெலிஷன் இதுக்கு பேர் தான் டாப். இதான் ஸ்டாக். this is stack னு வெச்சுக்கங்க. ஸ்டாக்ல வந்து என்னது, சப்போஸ் 10 ஐட்டம் இருக்கு, 5 10 15 20 17 12 அப்படி சொல்லி 1 2 3 4 5 6 6 எலிமெண்ட் இருக்கு. இந்த 6 எலிமெண்ட் வந்து என்ன பண்ணு, இது ஸ்டாக். இப்போ இன்சர்ஷன் எதுல நடக்கும்? டாப். டெலிஷனும் டாப், ஒரு ரெண்டுல தான் நடக்கும். இதான் ஸ்டாக். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, 1 2 3 4 5 6. இப்போ this is a place on the tray. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு சர்வர் வந்து என்ன பண்ணிடுவாரு, டிஷ்ஷஸ் ட்ரேல ஒவ்வொரு மேல அடிக்கடி வச்சுக்காரு. இந்த லாஸ்ட் எது பண்ணிருக்கோமோ அதுதான் என்ன பண்ணிருவோம், ரிவர்ஸ் ஆர்டர்ல சர்வ் பண்ணுவார். ரிவர்ஸ் ஆர்டர்ல கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து this is a last. இப்போ இஸ் a last in first out. கடைசி என்ன சேர்த்தோம் 6, அதை தான் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்றோம், 5. அதுக்கடுத்து எதை ரிமூவ் பண்றீங்க, 4. அதுக்கடுத்து 3 2. This is a first in last out. First in last out. First எது எப்போ ஃபர்ஸ்ட் எதை இன்சர்ட் பண்ண ஒன் ஃபர்ஸ்ட் பிளேட், இதுதான் என்ன பண்ணலாம், லாஸ்டா ரிமூவ் பண்ண போறீங்க. இதான் என்னது, லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். அடுத்த எக்ஸாம்பிள், shipment in a cargo. Shipment in a cargo. ஒரு சின்ன இதா பாருங்க. Shipment in a cargo. Okay, இதுல என்ன பண்ண போறீங்கன்னா the goods loaded last get unloaded first. இதாங்க இப்போ ஷிப்மெண்ட்ல என்ன பண்ணீங்க, லோடு மொத்தம் வந்து ஒரு 6 வருஷம் 6 ரோ கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இப்படி ஒரு 6 ரோ இருக்கு. கடைசியா எந்த ரோவை இன்சர்ட் பண்ணீங்களோ அதுதான் என்ன பண்ண முடியும், அன்லோட் பண்ண முடியும். The goods loaded last get unloaded first. இப்போ எத்தனை ரோ இருக்கு, 6 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கார்கோல. இப்போ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் கடைசி வந்து என்ன பண்ண, கடைசி எந்த ரோ இன்சர்ட் பண்ணீங்க, எந்த ரோ லோட் பண்ணீங்க, 6th ரோ, அதை ஃபர்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணணும், அன்லோட் பண்ணணும். அடுத்து 5th ரோ, இப்படியே ஒன்று பண்றது. இது பேர் என்ன, ஷிப்மெண்ட் இன் ஏ கார்கோ. செகண்ட் எக்ஸாம்பிள்.
தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஒரு பேங்க் போங்க, பேங்க்கில் போனால் என்ன பண்ணுவோம், திஸ் இஸ் ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்டாண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, டோக்கன் போட்டு வச்சுருப்பாங்க. 1 2 3 4 5 இப்படி 5 டோக்கன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டில் கடைசி என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் இது ஒரு எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது, டோக்கன்ஸ் இன் எ பேங்க் பிளேஸ்ட் இன் தி சம் ஸ்டாண்ட். ஓகே ரைட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன எக்ஸாம்பிள், இப்போ சிடி ட்ராக்கு, அதில் வந்து என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு சிடி செகண்ட் சிடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா இருக்கும். கடைசி எது போட்டிருக்கோமோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, பேங்க் நம்ம யூஸ்வலாக ரியல் லைஃப்பில் சொன்னீங்கன்னா ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்க, பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க, வளையல் போட்டிருக்காங்கன்னா ஒரு 10 வளையல் போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், கடைசி என்ன வளையல் போட்டாங்க அதான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண முடியும், அதுக்கடுத்து வர முடியாது. திஸ் இஸ் அ காமன் எக்ஸாம்பிள் ஃபார் அதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது. திஸ் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். டெஃபினேஷன் வந்து என்னது, திஸ் இஸ் அ டெஃபினேஷன். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இட் ஹாஸ் எ லிஃபோ ஆர் ஃபிலோ பாலிசி. இதில் 2 எக்ஸாம்பிள், பிளேஸ் ஆன் தி ட்ரே, அதுக்கடுத்து என்னது, ஷிப்மெண்ட் இன் ஏ கார்கோ. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது, ஒரு பேங்க் போகிறீங்க, பேங்க்கில் வந்து என்னது ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, அதில் வந்து என்ன டோக்கன் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ண, நீங்கள் டோக்கன் கேட்குறப்போ கடைசி எந்த டோக்கன் இருக்கோ, மேலே என்ன டோக்கன் இருக்கோ, லாஸ்ட்டில் எது இன்சர்ட் பண்ணாங்கன்னா அதான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதனுடைய வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ்லி, வாட் ஆர் தி அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ்ட் ஆன் பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ்லி ஸ்டாக். ஸ்டாக்ல வந்து வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து புஷ் ஆஃப் எக்ஸ், இன்சர்ட்டிங், புஷ்னா இன்சர்ட்னு அர்த்தம், இன்சர்ட்டிங் an element x into the stack. x இந்த எலிமெண்ட்டை ஸ்டாக்ல போடணும். ஓகே ரைட். இந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும். அதாவது என்ன, அந்த கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன, இது 2 கேஸ் இருக்குது. அதில் வந்து என்ன, ஸ்டாட்டிக் மெமரி, டைனமிக் மெமரின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக் மெமரின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே ரைட். இப்போ இந்த ஸ்டாக்கோட சைஸ் வந்து 6ன்னு வச்சுருக்கோம். ஸ்டாக்கோட சைஸ் வந்து 1 2 3 4 5 6 6 தான் கெப்பாசிட்டி. 6க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஓவர்ஃப்ளோ. அப்போ வந்து என்ன பண்ணால் அது ஓவர்ஃப்ளோ கண்டிஷன், அதுக்கு பேர் ஓவர்ஃப்ளோ. புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இஸ்ஃபுல். செக் பண்ணணும். ஸ்டாக்ல வந்து ஒரு எலமெண்ட்டை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இல்லையான்னு செக் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்டாக்கோட சைஸ் வந்து என்ன வச்சுருக்கேன், 6ன்னு வச்சுக்கிட்டேன். 6 எலமெண்ட்டை என்ன பண்ணியாச்சு, இன்செர்ட் பண்ணிட்டேன். 7வது ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்ண போகிறேன். இன்செர்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வரும். என்ன இண்டிகேஷன்னா, த ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னா மீனிங் என்னது, ஓவர்ஃப்ளோ. அதுக்கு பேர் என்னது, ஓவர்ஃப்ளோ. ஸ்டாக்குடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து தாண்டிச்சுன்னா அது பேர் ஓவர்ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் டே டு லைஃப்லேயே பார்க்கலாம். ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்கில் வந்து கெப்பாசிட்டி வந்து 500 லிட்டர்ஸு. 500 லிட்டர்ஸில் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவோம், தண்ணி அதுக்கு மேலே 500 லிட்டர்ஸ்க்கு மேலே போச்சு என்ன பண்ணுவோம், தண்ணி வலிஞ்சு விடும். அது பேர் என்ன சொல்கிறோமா, ஓவர்ஃப்ளோ அதுன்னு சொல்கிறோம். ஓகே, அது மாதிரி தான் ஓவர்ஃப்ளோ. சைஸ் மேக்ஸிமம் சைஸை ரீச் ஆகுன்னு அதுக்கப்புறம் வந்து நான் இன்சர்ட் பண்ண முயற்சி பண்ணால் அதுக்கு பேர் வந்து என்னது, ட்ரை பண்ண வந்து வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்னது, ஓவர்ஃப்ளோ. ரைட். நெக்ஸ்ட் பாப்னு சொல்லியாச்சுன்னா வந்து ஆர்குமெண்ட் தேவையில்லை. புஷ்ன்னு சொல்லப்போ ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிட்டிங் டாப் நோட், டாப் நோட். ஓகே ரைட். இப்போ திஸ் ஆர் இன்சர்ட். இதுல இருந்து பாப் பண்ண என்ன அர்த்தம், டாப் மோஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்றது, டெலீட் பண்ணு, டெலிட்டிங் டாப் எலிமெண்ட், டாப் நோட், டாப் வேல்யூ, டாப், வெரி இம்பார்ட்டன்ட், டெலிட்டிங் a top element from the stack. ஓகே சொல்ல அடுத்து இதை வந்து என்ன, டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன கண்டிஷனை செக் பண்ணா, எம்டி லிஸ்ட்டில் போய் நம்ம டெலிட் பண்ண முடியாது. எம்டி லிஸ்ட் வந்து எம்டியான்னு செக் பண்ணணும். எம்டி லிஸ்ட்டில் எந்த ஒரு இதை டெலிட் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணணுமா, எம்டியான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, IsEmpty. ஸ்டாக் வந்து ஃபுல்லான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ்ஃபுல், எம்டியான்னு செக் பண்ணுறதுக்கு IsEmpty. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன பண்ணா, டாப் ஈக்குவல் டு, இப்போ வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ டாப் பிகம்ஸ் -1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் டாப்போட வேல்யூ வந்து -1ன்னு சொல்லி.
அப்போ -1 என்ன அர்த்தம்னா எலமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். The stock is empty. Emptyன்னு என்ன அர்த்தம்? Underflow. This is underflow. இதோட சைஸ் வந்து மேக்ஸிமம் சைஸ் 6. அப்போ 0 to 5. அப்போ ஒண்ணுமே இல்லைன்னா அப்படின்னா டாப் பிகம்ஸ் -1. இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா திஸ் இஸ் சைஸ் வந்து என்னது 6ன்னு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணோம் புஷ். இப்போ நான் என்ன பண்ணோம் புஷ்ன்னு கொடுத்துருக்கேன். புஷ் ஆஃப் 10 கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டாப் உடைய வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணோமா இந்த 10 இன்சர்ட் பண்ணணும். இப்போ டாப் உடைய வேல்யூ வந்து என்னது 1. இப்போ வந்து இன்சர்ட் பண்றப்ப என்ன பண்ணா டாப் பிகம்ஸ் டாப் பிளஸ் பிளஸ். ஓகே, இப்போ டாப் உடைய வேல்யூ வந்து என்னது 0. புஷ் 10. இப்போ டாப் வந்து என்னது திஸ் இஸ் a டாப். நெக்ஸ்ட் புஷ் ஆஃப் 15. சைஸ் வந்து 6ன்னு வச்சிருக்கேன். புஷ் ஆஃப் 15. அப்ப என்ன வரும் ஃபர்ஸ்ட் வந்து டாப் இன்கிரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் வேல்யூ கொடுக்கணும். தட் மீன்ஸ் stack of 0 equal to 10. அடுத்து டாப் பிளஸ் பிளஸ். என்ன ஆகும் முதல் -1 இருந்துச்சு 0. இப்போ டாப் பிளஸ் பிளஸ் என்ன ஆயிரும் 1. டாப்போட வேல்யூ வந்து 1. இப்போ stack of 1, stack of top வந்து என்னது 0. here stack of top 1 equal to 7. ஓகே 7. சரி, இப்போ டாப் உடைய வேல்யூ வந்து என்னது 1. அடுத்து புஷ் ஆபரேஷன் யூஸ் பண்றேன். புஷ் ஆஃப் 15. அப்ப நம்ம டாப் உடைய வேல்யூ ஒன்னு இன்கிரீஸ் பண்ணுங்க 2. இப்போ வேல்யூ வந்து என்னது புஷ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் 2 15. ஓகே ரைட். இப்போ பாப் ஆபரேஷன் யூஸ் பண்ணுங்க. பாப்னு கொடுத்தாச்சு வெறுமனே என்ன பண்ணோம் வெறுமனே பாப்னு தான் கொடுக்கணும். ஓகே ரைட். பாப்னு கொடுத்தாச்சு என்ன சொல்லிருக்கேன் டெலிட்டிங் டாப் எலிமெண்ட் ஃப்ரம் தி ஸ்டாக். டெலிட்டிங் இப்போ ஸ்டாக்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு 15 எலிமெண்ட் இருக்கு. சாரி 3 எலிமெண்ட்ஸ் 0 1 2. இப்போ ஸ்டாக்ல டாப் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னது 15 கொடுத்துட்டு டாப்போட வேல்யூ வந்து குறைச்சிடும். டாப் மைனஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துன்னா டெலிட்டிங் டாப் எலிமெண்ட் ஃப்ரம் தி ஸ்டாக்ல வந்து என்ன இருக்கு டெலிட்டிங் 15 வந்துரும். அகைன் டாப் மைனஸ் 1. டாப்போட வேல்யூ 2 ல இருந்து 1 வந்துரும். அகைன் புஷ் டாப்போட வேல்யூ வந்து 2 ன்னு வந்துரும். இப்போ 15 வந்து டெலிட் ஆயிடும். புஷ் ஆஃப் 15. புஷ் ஆஃப் 20. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணணும் புஷ் ஆஃப் 20 என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் டாப் உடைய வேல்யூ ஒன்னு இன்கிரீஸ் பண்ணனும். டாப் பிளஸ் ஸ்டாக் ஆஃப் டாப் ஈக்குவல் டு 20. ஓகே, டாப் உடைய வேல்யூ வந்து 1 இருக்கு. அப்போ 2 ஆயிரும் 2. டாப் உடைய வேல்யூ 2. இப்போ ஸ்டாக் ஆஃப் 20 புரியுதுங்களா 20. இதாங்க இது புஷ் பாப்புக்குள்ள வருது. ஓகே, இதுல பீக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பீக் வெரி இம்பார்ட்டன்ட். பீக் வந்து என்ன displaying top element on the stack without removing that element from the list from the stack. For example, இப்போ டாப் வந்து எந்த இடத்துல நிக்குது 2 ல நிக்குது. பீக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்னா டாப் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து 20 என்ன அதாவது டாப்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். அந்த எலிமெண்ட் ரிமூவ் பண்ணாது. பட் பாப்னு கொடுத்தா நேரம் அந்த 20 ரிமூவ் பண்ணிடும். அந்த எலிமெண்ட் 20 ரிமூவ் பண்ணிடும். அந்த எலிமெண்ட் டிஸ்ப்ளே பண்ணா as well as அந்த எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிடும். எது பாப். பீக்ங்கிறது என்னது டாப்ல என்ன எலிமெண்ட் இருக்கு நம்ம பாத்துக்கலாம். பாக்குறது தான் என்னது பீக் ஃபங்க்ஷன். பீக் ஃபங்க்ஷன் displaying the value of top without deleting the element from the stack. அந்த எலிமெண்ட் ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணாம என்ன பண்ணிரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீக் கொடுத்தா என்ன வரும் ஆன்சர். பீக் ஆஃப் ஸ்டாக் கொடுத்தாச்சுன்னா ஆன்சர் வந்து 20 வரும்.
பட் இதே வந்து டாப் பாப்னு கொடுத்தா இந்த 20 ரிமூவ் பண்ணிட்டு எந்த இடத்துல டாப் ஆஃப் ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிடும். பாப்னு கொடுத்த நேரம் டாப் ஆஃப் தி ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிட்டு 20 வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எலமெண்ட் ஈக்குவல் டு ஸ்டாக் ஆஃப் டாப் பாப் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பாப் என்ன வரும், எலமெண்ட் ஈக்குவல் டு அல்லது ஐட்டம் ஈக்குவல் டு ஸ்டாக் ஆஃப் டாப், ஸ்டாக் ஆஃப் டாப், டாப் மைனஸ் மைனஸ் ஐட்டம் வந்து 20 வந்து எதுல ஸ்டோர் பண்ற, ஐட்டத்துல ஸ்டோர் பண்ற. இப்போ டாப்போட வேல்யூ வந்து மைனஸ் மைனஸ், அப்ப என்ன வரும்னா இந்த இடத்துக்கு வந்துடும். எது யூஸ் பண்ணா, பாப் யூஸ் பண்ணா. பீக்னு கொடுத்த நேரம் அந்த எலமெண்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். எந்த எலமெண்டா, இந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே பண்ணும். பீக்னு கொடுத்தாச்சுன்னா 20 டாப் மோஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கு, 20 இருக்கு, 20 டிஸ்ப்ளே பண்ணும். இங்க 20 வந்து ரிமூவ் பண்ணிடும், 20 ரிமூவ் பண்ணிடும். இங்க ரிமூவ் பண்ணாது. அதான் சொல்றேன், பீக் டிஸ்ப்ளே தி வேல்யூ ஆஃப் தி டாப் வித்தவுட் டெலிட்டிங் தி எலமெண்ட், தட் எலமெண்ட் ஃப்ரம் தி ஸ்டாக். இந்த எலமெண்ட் டெலிட் பண்ணாம, அதான் ரெண்டு கூட பாப்புக்கும் பீக்குக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, இது தீஸ் ஆர் வேரியஸ் ஆபரேஷன், ஃபண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ் யூசிங் இன் தி ஸ்டாக். அப்ளிகேஷன்ஸ், இதுல வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து என்ன சொல்றேன்னா ரிவர்ஸ் தி ஸ்ட்ரிங். ஓகே ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக், திஸ் இஸ் த ஸ்டாக். கெபாசிட்டி வந்து 10 னு வெச்சுக்கோங்க, சைஸ் ஈக்குவல் டு 10. ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரேட் ஆர் ஏ டி இ. ஓகே, இப்போ ரிவர்ஸ் திஸ் ரேட் வந்து given string RATE. இதை வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் R இன்சர்ட் பண்றேன், அதுக்கு A T push R push A push T. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் வந்து என்னது, பாப் வந்து என்ன வரும், E T A R. This is the reverse string. In the reverse string, it is very useful to check whether the string is palindrome or not. Given string literal கொடுக்குறாங்க, இது வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு பார்க்கணும். எஸ், பாலிண்ட்ரோம்னு என்ன அர்த்தம், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன் வாசிச்சாலும் சரி, அதோடைய பேக்வர்டு அதாவது அப்ளை பண்றீங்க. லிரில் இது வந்து ஸ்டாக்கு LIRIL. இதுக்கு வந்து என்னது, ஸ்டாக் அப்ளை பண்ணுங்க, ரிவர்ஸ் எடுங்க, LIRIL. இப்போ ரிவர்ஸும் சேமா இருந்துச்சு, என்ன பண்ணுறோம், அது பேர் தான் பாலிண்ட்ரோம். ஓகே, செகண்ட் undo operations வேர்ட்ல பார்க்கலாம், வேர்டு எக்ஸல் இதில் பார்க்கலாம். ஒரு இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு இது டைப் பண்ணிருக்கீங்க, டைப் பண்ணது அண்டுன்னு கொடுத்தா அது அழிஞ்சிடும். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு வேல்யூ வந்து நான் டைப் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், திஸ் இஸ் ரேட்டிங் டைப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்டோ அப்ளை பண்ணுங்க, G போயிடும், அடுத்து NG. ரிவர்ஸ் ஆர்டரில் என்ன ஆயிடும், அண்டோ ஆப்ரேஷன்ஸ். திஸ் இஸ் டைப் பண்ணியிருக்கீங்க, RATING பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அண்டோ ஆப்ரேட் பண்ண இந்த G கேன்சல் ஆயிடும், அடுத்து N, அடுத்து I, அடுத்து T, அடுத்து திஸ் இஸ் அண்டோ ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் recursive function calls ரெண்டுல யூஸ் ஆகும். recursive function அர்த்தம் a function which calls itself is called a recursive function. இப்போ வந்து n factorial வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது n factorial, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், n factorial becomes n into n minus 1 factorial. This is the definition. Okay, இப்போ for example fact of n function equal to n into n star fact of n minus 1. Same function. பாருங்க, a function which calls itself, அதே function, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இது fact ஃபங்க்ஷனை கால் பண்றது, அது பேர் அந்த recursive function. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால்ஸ் என்ன அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷன் கால் fact 100, அட்ரஸ் வந்து 100, கால் 100 ஃபங்க்ஷன் 1 or 2 some statement 1, statement 10, 1 or 4 statement 11 அப்படினு வச்சுக்கோ. இப்போ when we encounter this statement, the control goes to the fact of x, fact of 10 fact of. When we encounter the statement, control goes to the fact function. fact வந்து இந்த இடத்துல, fact வந்து இந்த இடத்துல.
இது முடிஞ்ச உடனே இப்போ அடுத்து இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் ஒன்று இருக்கும். ப்ரோக்ராம் கவுண்டர் கண்டைன்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். இப்போ நான் எந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன், 100ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் கண்ட்ரோல் கொடுத்தோடனே கால் வந்து என்னது ஃபேக்ட்டுக்கு போயிடும். கண்ட்ரோல் வந்து எங்கே போகுது, ஃபேக்ட்டுக்கு போகுது. அடுத்து இது அது முடிச்சுட்டு நான் எங்கே வரணும், 1 or 2க்கு வரணும். எங்கே வரணும், 1 or 2க்கு வரணும். 2க்கு வரப்ப என்ன பண்ணணும், அது எந்த இடத்துல வரணும், திரும்ப நான் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றத என்ன பண்ணியிருப்பேன், ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் 102. அப்போ கண்ட்ரோல் வந்து எங்கே போகும், ஃபேக்ட்டுக்கு போயிடும். இது முடிச்ச உடனே எங்கே வரணும் அப்படிங்கிறத எதில் பார்த்துக்கலாம். இது வந்து என்னது ஃபங்க்ஷன் விச் கால்ஸ் இட்ஸ், அதுக்கு நெஸ்டட் ஃபங்க்ஷன், இதுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து எங்கே வரணும் அப்படின்னா 1 or 2, அது அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும், இந்த இதில் இருக்கும். அது பின்னாடி பார்ப்போம். ஓகே, அப்போ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் கால்ஸ்ல என்ன சொல்லிருக்கோம், 100 கால் ஃபேக்ட் ஆஃப் 10 கொடுத்தோம்னா when we encode இதுக்கு அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், 1 or 2. அது எங்க இருக்கும், ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கும். ப்ரோக்ராம் கவுண்டர் கண்டைன்ஸ் அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். இது முடிக்கிறப்ப நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எது, 1 or 2. அந்த 1 or 2 எங்க ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டாக்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் எங்க போகும், கண்ட்ரோல் வந்து ஃபேக்ட்டுக்கு போயிடும். இது முடிச்ச உடனே நான் எங்க வரணும், 1 or 2க்கு வரணும். அந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கும், ஸ்டாக்ல இருக்கும். அந்த ஸ்டாக் பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். அதான் ஃபங்க்ஷன் கால்ஸ். தேர்ட், ஃபோர்த், பேலன்சிங் parenthesis. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஓப்பனிங் பிரேஸ் கொடுத்தா கரஸ்பாண்டிங்கா க்ளோசிங் பிரேஸ் இருக்கும். For example, okay. பாருங்க, இது வந்து க்ளோஸ் பண்றது, இதோட க்ளோசிங் இது. இப்போ சப்போஸ் நான் இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இது கொடுக்கலன்னா என்ன ஆயிரும், இன்பேலன்சிங் ஆயிரும். அப்போ பேலன்சிங் parenthesis பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எதுல படிக்கலாம், ஸ்டாக் யூஸ் பண்ணி படிக்கலாம். This is a balancing. பட் இந்த இது கொடுக்கலன்னு வச்சுக்கோ, எரர். அப்போ அதை செக் பண்றதுக்கு பேலன்ஸ் செக் பண்றதுக்கு ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கன்வெர்ட்டிங் infix to postfix. Converting infix expression to postfix. அடுத்து converting infix to prefix. இதே மாதிரி வேரியஸ் ஆபரேஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம், ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு அங்கேயும் ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். திஸ் ஆர் தி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்சிங் ஸ்ட்ரிங், அன்டூ ஆபரேஷன்ஸ், ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்சிங் parenthesis, converting infix to postfix, converting infix to prefix, tower of Hanai problem, evaluating expressions. Very important, evaluating expressions. Various example, evaluating expressions, etc. Various examples. Okay, that's okay. We can implement stack in two ways. For implement stack. First case, using arrays, using linked list. Two ways for implementing stack, using arrays, using linked list. இதான் வந்து ஒரு brief description for this stack. இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், டெஃபினேஷன் கொடுத்தேன். அதுக்கடுத்து டெஃபினேஷன் கொடுத்தேன். அதுக்கடுத்து இட் இஸ் பாலிசி LIFO அல்லது FIFO பாலிசி. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அதுக்கடுத்து என்ன கொடுத்தேன், வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன், புஷ், பாப், isfull, IsEmpty, பீக் ஆப்ரேஷன் கொடுத்தேன். வாட் ஆர் தி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து டூ வேஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஸ்டாக். ஒன்று வந்து என்ன, அரேஸ். அடுத்த கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், யூசிங் அரேஸ் பார்க்க போகிறோம். இம்ப்ளிமெண்டிங் ஸ்டாக் யூசிங் அரேஸ் பார்க்க போகிறோம். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா அறிவுள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த செஷன் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.